வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் யூஸ்வலாக தோசைக்கு ஊற்றுற மாவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு ஊற்றுற மாவில் ஒரு 4 தோசை ஊற்றலாம், அதுக்கு மேலே ஊற்ற முடியாது. ஸோ அதனால் நான் தக்காளி எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இஞ்சி துண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருப்போம், ஸோ இதில் பார்த்து போடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவில் நம்ம அரைச்ச மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அது இப்போது தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த மாவை எடுத்து யூஸ்வலாக எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிப்போம். இப்போ தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ யூஸ்வலாக நீங்கள் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான் தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன், ஸோ நான் அதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக என்ன ஆயில் தோசைக்கு ஊற்றுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. நீங்கள் தோசையெல்லாம் மூடி வைக்க வேணாம். ஒரு சைடு வெந்த பிறகு நல்லா அந்த மாதிரி முறுமுறுன்னு வந்த பிறகு திருப்பி போடுங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 சைடுமே வெந்துருச்சு. நம்ம தோசை எடுத்துடலாம். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஊற்றி காட்டுறேன். இப்போ நமக்கு தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நான் வெரைட்டி ஆஃப் தோசை போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.